நம்மள மாரி அனிமி லவர்ஸ்க்கு 2025ல பெஸ்ட் மந்த்னா ஜூலையா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் கம்மிங் ஜூலைல ஏகப்பட்ட அனிமி ரிலீஸ் ஆகுது. அதுவும் ஆக்ஷன் அண்ட் ரொமான்டிக் ப்ளஸ் காமெடி ஜானர்ல ஏகப்பட்ட அனிமி ரிலீஸ் ஆகுது. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொமான்டிக் ப்ளஸ் காமெடி ஜானர்ல எந்தெந்த அனிமி எந்தெந்த டேட்டில் ரிலீஸ் ஆக போகுது ஜூலையில் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் இந்த வீடியோக்கு நீங்கள் லைக் பண்ணல அப்படின்னா லைக் பண்ணிவிடுங்க. திஸ் இஸ் ஆர்ஜி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற அனிமி ரெண்ட் அ கேர்ள் ஃப்ரெண்ட். இது ஏற்கனவே 3 சீசன் ரிலீஸ் ஆகிருக்கு. இப்போ சீசன் 4 வந்து ஜூலை 1 அன்னைக்கு ஸ்டார்ட் ஆக போகுது ஃபஸ்ட் எபிசோட். ஜூலை 4 அப்போ 3 அனிமி ரிலீஸ் ஆகுது. இப்போ நம்ம பார்க்க போகிற லிஸ்ட்டில் 3 அனிமி ரிலீஸ் ஆகுது. அது என்னென்ன அப்படின்னா, பீட் த்ராட் டு மை சிஸ்டர் செக்ஸ். இது வந்து கொஞ்சம் ப்ரொனவுன்சியேஷன் வந்து தப்பு பண்ணியிருந்தா மன்னிச்சுக்கோங்க. உங்கள் வீட்டு பிள்ளையா நினச்சி எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. ஏன்னா அவங்க வந்து வித்தியாசமான நேம்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா வட்டாரிஸ்கான் ஸ்டார் 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 இஸ் அபவுட் டு கொலாப்ஸ் அப்படிங்கிற அனிமியும் ஜூலை 4ல் ரிலீஸ் ஆகுது. வித்தியாசமாக யோசிக்கிறாங்க நேம்லாம். அதுக்கப்புறமா கால் ஆஃப் த நைட்டு அந்த அனிமியோட சீசன் 2 வந்து ஜூலை 4 அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது. இந்த அனிமிக்கு வந்து ஜப்பானில் எனக்கு தெரிஞ்ச வேறு ஒரு நேம் இருக்குது. அதுவும் ஃபேமஸ் தான். உங்களுக்கு அப்படி சொன்னாலும் தெரிய வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒஃபுசாக்கி அந்த மாதிரி ஏதோ ஒன்று வரும் சம்திங். ஸோ ஓகே, இப்போ நம்ம அடுத்து வந்து ஜூலை 5 அன்னைக்கும் 3 அனிமி ரிலீஸ் ஆகுது. அது என்னென்ன அப்படின்னா, எ ட்ரெஸ் அப் டார்லிங் அந்த அனிமியோட சீசன் 2. நான் அந்த அனிமி பார்த்துருக்கேன். கொஞ்சம் டீசெண்டாக இருக்கும். அதுக்கப்புறமா ராஸ்கல் டஸ் நாட் ட்ரீம் ஆஃப் சாண்டா கிளாஸ் இந்த அனிமியை வந்து ஜூலை 5 அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது. அதுக்கப்புறமா த ஃப்ராக்ரண்ட் ஃப்ளவர் ப்ளூம்ஸ் வித் டிஸ்னிட்டி இந்த அனிமியும் ஜூலை 5 அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது. இந்த அனிமி வந்து நிறையா நான் இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸில் பார்த்தேன். நிறைய பேர் வந்து ட்ரெய்லருக்கெலாம் நல்லா ரியாக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதை பார்த்தேன். நானும் இந்த அனிமி பார்க்கலாம் அப்படின்னு ஐடியாவில் இருக்கேன். அதுக்கப்புறமா கிராண்ட் ப்ளூ ட்ரீமிங் அதோட சீசன் 2 வந்து ஜூலை 7 அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது. அதுக்கப்புறமா எ கப்புள்ஸ் ஆஃப் கொக்கூஸோட சீசன் 2 ஜூலை 8 அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது. அதுக்கப்புறமா டீலிங் வித் ஏ மிகடோனா சிஸ்டர்ஸ் இஸ் அட் ப்ரீஸ் அப்படிங்கிற அனிமி ஜூலை 9 அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது. இப்போ நான் ஒரு 10 அனிமி சொல்லியிருக்கேன். ஸோ இந்த 10 அனிமி என்னென்னைக்கு ரிலீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கேன். இது அணியில் நிறைய அனிமி வந்து ரொமான்டிக் அண்ட் காமெடி சேனலில் ரிலீஸ் ஆகுது ஜூலை மந்தில். அதை நான் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம ஜூலை 1 அன்னைக்கு ஒரு அனிமியும், ஜூலை 4 அன்னைக்கு 3 அனிமியும், ஜூலை 5 அன்னைக்கு 3 அனிமியும், அடுத்து ஜூலை 7, 8, 9ல் ஒவ்வொரு அனிமியும் ரிலீஸ் ஆகுது. அதாவது நான் மென்ஷன் பண்ண இந்த 10 அனிமியில். ஓகேவா? இந்த 10 அனிமியில் நீங்கள் எந்த ஒரு அனிமிக்காக நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்டில் மென்ஷன் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ரொமான்டிக் அண்ட் காமெடி சேனலில் அனிமி பார்க்க பிடிக்கும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. இது மாதிரி கண்டென்ட்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.